அருகே ஸ்ரீ மகா பிரத்யங்கரா திருக்கோயிலில் 100 கிலோ எடையிலான மிளகாய் வத்தலை கொண்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாற்றங்கரையோரம் மிஸ்ரி நகர் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா திருக்கோயிலில் பங்குனி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு இரவு முதல் விடியற் காலை வரை சிறப்பு நிகும்பலா யாக பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாக பூஜையில் அக்னிகுண்டத்தில் பிரத்யங்கரா தேவி அம்மனை வேண்டி மிளகாய் வத்தல், வெண்கடுகு, பட்டு வஸ்திரங்கள், புஷ்பங்கள் உள்ளிட்ட சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு இரவு 12 மணி அளவில் 100 கிலோ எடை கொண்ட மிளகாய் வத்தலை யாக குண்டத்தில் போடப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு சோட உபச்சாரங்கள் மேற்கொண்டு மங்கள தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து திரளான பக்தர்கள் வருகை தந்து யாகத்தில் பங்கேற்று அம்மனை பக்தி மனத்துடன் வழிபட்டு சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் புலியாட்டம் ஆடி நூதனமாக தேர்தல் பரப்புரை மேற்கொண்டனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் கார்மேகன் என்பவர் போட்டியிடுகிறார். தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நாம் தமிழர் கட்சியினர் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பிரதான பகுதிகள் என நகரின் பல்வேறு பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் வேட்பாளர் கார்மேகன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டம், புலியாட்டம் ஆடி நூதனமாக பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் நாமக்கல் மாவட்ட தலைவர் பொன் சுரேஷ், குமாரபாளையம் தொகுதி தலைவர், முன்னணி நிர்வாகிகள், மகளிரணி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திட்டச்சேரியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற இப்தார் விழாவில் 500 பேருக்கு அறுசுவை விருந்தளிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் திட்டச்சேரி முன்னாள் பேரூராட்சி தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோருக்கு அழைப்புதல் வழங்கி மத நல்லிணக்க இப்தார் விழா நடைபெற்றது. இதில் சாதி மத பேதமின்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்தளிக்கப்பட்டது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நடைபெற்ற இப்தார் விழா அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறையில் ஒரு வார காலமாக பிடிபடாத சிறுத்தையால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மயிலாடுதுறை நகரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குத்தாலத்தை அடுத்த காஞ்சிவாய் கிராமத்தில் சிறுத்தை முகாமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பெயரில் வனத்துறை அதிகாரிகள் உறுதி செய்து தீவிர தேடுதல் வேட்டையை அப்பகுதியில் மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து 16 கூண்டுகள் அமைக்கப்பட்ட நிலையில் சிறுத்தை பிடிபடாததால் மேலும் தானியங்கி கேமராக்களை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நரசிங்கம்பேட்டை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 3 கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு சிறுத்தை இடம்பெயர்ந்ததா என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளதால் அச்சத்தில் உறைந்துள்ளனர். பொன்னமராவதி அருகே தேனி கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மலப்பட்டி தேனி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் மீன்களை பிடிக்க கண்மாயில் இருபுறமும் தயாராக இருந்த பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் வெள்ளை வீசி தொடங்கி வைத்ததுடன் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கண்மாயில் இறங்கி மீன்களை பிடித்தனர். அப்போது பாரம்பரிய உபகரணங்களான ஊத்தா, கச்சா, பரி, வலை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு ஆர்வத்துடன் மீன் பிடித்தனர். இதில் நாட்டு வகை மீன்களான ஜிலேபி, கெண்டை, ஐரை, விரால் உள்ளிட்ட பல வகையான மீன்கள் கிடைத்தன. இந்நிகழ்வில் கொன்னையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.